ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாலேஜ் போர்ட்டல்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் குவாலிட்டியில் லெசன் 20B பார்க்க போகிறோம். பார்லிமெண்ட்டோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். 20A பார்த்துருந்தீங்கன்னா நமக்கு அடுத்த கிளாஸ் ரொம்ப புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஹலோ ஹலோ ஃபைன் ஃபைன். நாலேஜ் போர்ட்டல் அரவிந்த். இந்தியன் குவாலிட்டி லெசன் 20B. பேசிக்காக இது பார்லிமெண்ட்டோட டாபிக் தான் கண்டினியூஷனு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் பார்லிமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்லிமெண்ட்டில் அவைத்தலைவர்கள் சொல்லுவாங்களே, அது யாருன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஆர்டர்லேயே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓன்ஸ் ஈச் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஹேஸ் ஓன் ப்ரிசைடிங் ஆஃபீஸர். லோக்சபா ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க, ராஜ்யசபாவில் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பாங்க. லோக்சபாவில் யாருன்னா ஸ்பீக்கர் இருப்பாங்க, ராஜ்யசபா சேர்மன் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஸ்பீக்கர்னா யாருங்க? அவைத்தலைவர். ராஜ்யசபா சேர்மன்னா வைஸ் பிரசிடென்ட்டை தான் ராஜ்யசபா சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழக மாணவர்கள். ஃபைன். ஒரு செகண்ட், நான் இது போட்டு வந்துடுறேன், சார்ஜர் போட்டு வந்துடுறேன். சார்ஜர் கம்மியா இருக்குது. ஹலோ ஹலோ ஃபைன், வாங்க கண்டினியூ பண்ணலாம் கிளாஸை. வைஸ் பிரசிடென்ட் தான் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். வைஸ் பிரசிடென்டா யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க ராஜ்யசபா சேர்மனா உட்காருவாங்க. இப்போ பார்த்துக்கோ. அதே மாதிரி ஸ்பீக்கருக்கு கீழே ஒரு டெப்டி ஸ்பீக்கர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க யாருன்னா சப்போஸ் ஸ்பீக்கர் ஆப்சென்டா இருந்துச்சுன்னா அவங்க வேலையை இவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி சேர்மன் ஆப்சென்டா இருந்தாருன்னா அந்த வேலையை டெப்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே ஆப்சென்ட்னா பேனல் ஆஃப் சேர் பர்சன் ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி 10 பேர் இருப்பாங்க. பேசிக்காக அதே லோக்சபாவுக்கு 10 பேர் இருப்பாங்க, ராஜ்யசபாவுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்களை அப்பாயிண்ட் பண்ணி சப்போஸ் இவங்கெல்லாம் ஆப்சென்ட் ஆயிருந்தா அடுத்த ஆள் எடுத்து நடத்துவாங்க. ஏன்னா ஒரு ஆளுக்காக ஒரு அவை நிறுத்தக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபாவை பத்தி பார்க்க போறோம். ஹலோ ஹலோ பேசிக்கா ஸ்பீக்கர் ஆஃப் சொல்ற அவரோட எலெக்ஷன் அண்ட் டென்யூரை பத்தி பார்க்க போறோம். ஸ்பீக்கரை எப்படி எலெக்ட் பண்ணுவாங்கன்னா லோக்சபால இருந்து தேர்ந்தெடுப்பாங்க. லோக்சபா மெம்பர்ஸ் எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வராங்கல்ல, அவங்க எல்லாம் கூடி ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க ஸ்பீக்கரா சொல்லிட்டு. புரிஞ்சுக்கோங்க, இது லோக்சபா மக்களவை. அதே மாதிரி சப்போஸ் ஸ்பீக்கர் ஆஃபீஸ் வேக்கண்டா இருந்துச்சுன்னா, வேக்கண்ட் மீன்ஸ் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு இல்லை இறந்துட்டாருன்னா அதுதான் வேக்கண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் வேக்கண்ட். அப்படி இருந்துச்சுன்னா லோக்சபா என்ன பண்ணும், அனதர் மெம்பரை எலெக்ட் பண்ணும். அனதர் மெம்பர் எலெக்ட் பண்ணி என்ன பண்ணும், அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ண வைக்கும். அதே மாதிரி டேட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர் யார் ஃபிக்ஸ் பண்ணுவான்னா பிரசிடென்ட், ஜனாதிபதி தான் ஃபிக்ஸ் பண்ணுவார் எப்போ நடத்தலாம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யூஸ்வலி ஸ்பீக்கர் ரிமைன் ஆஃப் டூரிங் த லைஃப் ஆஃப் த லோக்சபா. இப்போ ஒரு லோக்சபா 5 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஸ்பீக்கர் அதோட 5 வருஷம் இருக்க வரைக்குமே அவர் ஸ்பீக்கரா இருப்பாரு. புரிஞ்சுக்கோங்க. ஆனா சில விஷயத்துல ஆபீஸை அந்த 5 வருஷம் முடியறதுக்கு முன்னாடி ரெக்கெட் பண்ற மாதிரி இருக்கும். அது 3 சினாரியோஸ் சொல்றாங்க, 3 விதமா. அவர் சப்போஸ் மெம்பர் ஆஃப் லோக்சபா எம்பியில டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம போன கிளாஸ்க்கு பார்த்தோம், ரெப்ரசன்டேஷன் பீப்புள் ஆக்ட் 1951 கான்ஸ்டிடியூஷன் டிஸ்குவாலிஃபிகேஷன், கோர்ட் அந்த மாதிரி டிஸ்குவாலிஃபிகேஷனா இருக்க முடியாது. அடுத்தது சப்போஸ் அவருக்கு ரைட்டிங் என்ன பண்ணிட்டாரு, டெப்டி ஸ்பீக்கர் எழுதி கொடுத்துட்டாரு, எனக்கு ஸ்பீக்கரா இருக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அப்போ அவர் ரிசைன் பண்ணிடணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர்கள் is removed by a resolution passed by majority of the members of the Lok Sabha. Majority means absolute majority. இன்னைக்கு நிலைமைக்கு லோக்சபால 272 +ல 1ல பாஸ் பண்ணா அவரை ஸ்பீக்கர்ல இருந்து ரிமூவ் பண்ணலாம். புரிஞ்சுக்கோங்க தமிழக மாணவர்கள். அதே மாதிரி அது அந்த ரெசல்யூஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி 14 நாள் அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு தான் நீங்க கொண்டு வரணும். அடுத்து ரூல்ஸ், பவர்ஸ் அண்ட் ரோல், பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்பீக்கர் யாருன்னா இது ஹெட் ஆஃப் தி லோக்சபா. அதே மாதிரி அவர் ரெப்ரசன்டேட்டிவ் இஸ் கார்டியன் ப்ரிவிலேஜ் ஆஃப் தி மெம்பர்ஸ். புரியுதுங்களா? அவர் மெம்பர்ஸ் பாதுகாக்கிறது அவர் கடமை. அதே மாதிரி இங்க அங்க இருக்க ஹவுஸ், அதோட கமிட்டிஸ், இது பிரின்சிபல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் தி ஹவுஸ். லோக்சபால இருந்து அவர் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சனா இருப்பாரு. லோக்சபாக்கு என்ன விஷயம்னா அவர் சொல்றதுதான் வேத வாக்கு. பேசிக்கா புரிஞ்சுக்கோங்க, இல்ல ஃபைனல் அத்தாரிட்டின்னு வச்சுக்கோங்க. ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா டிரைவ்ஸ் பவர் ஃப்ரம் தி 3 சோர்ஸ். இந்த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இருக்காங்கல்ல, இவங்க 3 விதத்துல பவரை டிரைவ் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கெங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் லோக்சபா, பார்லிமெண்டரி கன்வென்ஷன். இந்த 3 இடத்துல அவங்க பவரை பிடிப்பாங்க. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவிலையும் பிடிப்பாங்க,
ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் லோக்சபாலேருந்து பிடிப்பாங்க. பார்லிமெண்ட் நேஷன் ஒவ்வொன்றுமே வந்து ஸ்பீக்கருக்கு வந்து நிறைய பவர் கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அரசியலமைப்பு, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்னா அங்கே லாஸ்லாம் கொஞ்சம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல. இந்த பிசினஸ் பிசினஸ் ஆஃப் லோக்சபானா வந்து லாஸ்ட் கொண்டு வந்து இதெல்லாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டுலாம் கொண்டு வந்திருப்பாங்க. அது ரூல்ஸ் எல்லாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்னா ஒரு மோஷன் ரெசல்யூஷன் கொண்டு வர்றது இது இல்லை. அப்போ பார்லிமெண்ட்னா காலகாலமா பார்லிமெண்டரி சிஸ்டமுக்கு சில கன்வென்ஷன்ஸ்லாம் இருக்குது. காலங்காலமா வழி நடைமுறைகள் அதெல்லாம் அவருக்கு பவர் கொடுக்கும். அதே மாதிரி தமிழக மாநிலம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எஸ் த ஃபாலோயிங் பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ். அவர் என்ன பண்ணணும், அவையோட மாண்பை காப்பாற்றணும், ஆர்டர் அண்ட் டெக்கோரம் ஆஃப் தி ஹவுஸ் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், பிசினஸ் கண்டக்ட் பண்ண முடியும், எல்லா மெம்பரையும் கூப்பிட்டு வந்து பில்லை ப்ரொடியூஸ் பண்ண முடியும், டிஸ்கஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? இதோட பொறுப்பு யாருன்னா ஸ்பீக்கர் இருக்குது. ஏன்னா லைக் நிறைய ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா வந்து அடிச்சுப்பாங்க, பேசிக்கா பேப்பர் கிழிச்சுப்பாங்க. இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு பில்லு பண்ண முடியாது, டிஸ்கஸ் பண்ண முடியாது, எந்த ஒரு இதுவும் கொண்டு வர முடியாது. அதுக்கடுத்தது இஸ் த ஃபைனல் இன்டர்பிரேஷன் ஆஃப் த பொசிஷன். இப்போ இந்த ஃபைனல் இன்டர்பிரேஷனா அவர் ஒரு விஷயத்தை அனாலிசிஸ் பண்ணி சொல்றாருன்னா அதுதான் சரி. புரியுதுங்களா? அவர் பண்றதை வந்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் கான்செப்ட். இஸ் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கவர் தான், ரூல்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ட் கண்டக்ட் ஆஃப் பிசினஸ் ஆஃப் லோக்சபா கவர் தான், பார்லிமெண்டரி பிரசிடென்ட் வித் இன் தி ஹவுஸ்க்கும் அவர் தான். நல்லா புரிஞ்சுக்கணும் தமிழக மாணவர்கள். பார்லிமெண்ட்டோ அரசியலமைப்பு, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ட் அதுவும் பார்த்துச்சு. பார்லிமெண்டரி பிரசிடென்ட் தான். முன்னாடி ஸ்பீக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூல்ஸ் வந்து அவங்க கேட்டு இருப்பாங்க, அதை மற்ற எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ரூல்ஸ் மாதிரி அந்த பார்லிமெண்டரி பிரசிடென்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் வந்துச்சுன்னா ஸ்பீக்கர் சொல்ற முடிவு தான் ஃபைனல். அதே மாதிரி அவருக்கு இன்னொரு பவர்னா அட்ஜார்ன் தி ஹவுஸ் சஸ்பெண்ட் தி மீட்டிங். புரியுதுங்களா? அட்ஜார்ன் தி ஹவுஸ்னா வந்து அந்த அவையை வந்து ஒத்தி வைக்கிறது, அட்ஜார்னா முடிச்சு விடுறது. இப்போ ஒரு செஷன் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டே 1ன்னு வச்சுக்கோங்க. டே 1ல வந்து 3 மீட்டிங் இருக்குது. இல்லை மார்னிங் செஷன், ஆஃப்டர்நூன் செஷன் இருக்கு. இங்க ஒரு மீட்டிங் இருக்குது. மார்னிங் செஷன்ல இங்க ஒரு மீட்டிங் இருக்குது. அவர் என்ன பண்ணலாம், அவர் வந்து இந்த இன்னையோட நாளை வந்து அட்ஜார்ன் பண்ணலாம். அட்ஜார்னா நீ கிடையாதுன்னு சொல்லி லீவுன்னு சொல்லி விட்டுருலாம். இல்லாட்டினா அவர் வந்து ஏதாச்சும் ஒரு மீட்டிங், ஈவினிங் மீட்டிங் கிடையாதுன்னு புரியலாம். ஸோ வந்து ஒரு டேல எத்தனை மீட்டிங் வேணாலும் இருக்கலாம். அதெல்லாம் கேன்சல் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. எப்போ கேன்சல் பண்ணோம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கோரம். பேசிக்கா தமிழக மாணவர் என்ன புரிஞ்சுக்கணும்னா வந்து ஒரு ஹவுஸை வந்து நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கா கோரம் இருந்தால் தான் நடத்த முடியும். புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஹவுஸ்ல 1/10 இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பேசிக்கா என்ன பண்ண முடியும், பேசிக்கா வந்து ஹவுஸை ரன் பண்ண முடியும். அந்த 1/10க்குனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 543ன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நிலைமைக்கு 543 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க லோக்சபால. இப்போ 55 மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து என்ன பண்ண முடியும், லோக்சபா ஒரு அவையை கூட்டி நடத்த முடியும். அது கம்மியா இருந்தாங்கன்னா ஸ்பீக்கரோட கடமை என்னன்னா அட்ஜார்ன் பண்ணன்னு சொல்லிட்டாரு. ஏன் இந்த மாதிரி இந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்கன்னா, நாளைக்கு பின்ன வந்து இதுக்கு கம்மியா வந்து இப்போ ஏற்கனவே இப்போ 883ல 55 பேர்னா ஒரு கண்ட்ரியோட வியூவை வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருந்தாதான், அட்லீஸ்ட் ஒரு 60 மெம்பர் இருந்தாதான் வந்து அவங்க நிறைய கண்ட்ரில இருந்து ரெப்ரசென்ட் பண்ண முடியும். அதுக்கும் கம்மியா 10-20 பேர்லாம் இருந்தா அவங்க ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவு சிறந்ததா இருக்காது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம இவங்களோட பிரின்சிபல் 55 பேர் இருந்தாதான் அவையை கூட்டணும். தமிழக மாணவர்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த 2 ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இந்த ஜாயிண்ட் சிட்டிங் இருக்குல்ல, அதோட periods of the joint sitting of the parliament. The sitting is summoned by the president to settle the deadlock between the houses. அந்த அதை கூட்டுறதுக்கு யாரு அதிகாரம்னா பிரசிடென்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. தமிழக மாணவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சிட்டிங் இஸ் சம்மன்ட் பை த பிரசிடென்ட். ஜாயிண்ட் சிட்டிங் யார் கூட்ட முடியும், பிரசிடென்ட் தான் கூட்ட முடியும். அதுல வந்து டெட்லாக் என்ன பண்ண முடியும், தீர்த்து வைக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னன்னா வந்து லோக்சபால ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் ராஜ்யசபா ஏத்துக்கலன்னா என்ன பண்ணுவாங்க, 6 மாசம் ஆயிடுச்சு. பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, கூப்பிட்டுட்டு ஜாயிண்ட் சிட்டிங் உட்கார வைப்பாங்க. ஜாயிண்ட் சிட்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு போட சொல்லுவாங்க. மொத்தம் லோக்சபா ராஜ்யசபாவை சேர்த்து 700 மெம்பர் இருக்குன்னா, சப்போஸ் 400 மெம்பர் ஃபேவர் பண்றாங்க, 300 மெம்பர் ரிஜெக்ட் பண்ணா 400 மெம்பர் அதிக பில் பாஸ் ஆகும். புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு பில்லை வந்து மணி பில் ஆர் நாட்னு அந்த டிசிஷன் அவர் தான் முடிவு எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழக மாணவர்கள். அதே மாதிரி வந்து என்ன அவர் எடுத்த முடிவு தான் ஃபைனல். அதுக்கப்புறம் வந்து அவர் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி மெம்பர் ஆஃப் தி லோக்சபா. ஒரு மெம்பர்ஸ் இப்போ 10th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இருக்குது. 10th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னா வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பத்தி பேசுது. ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை பத்தி பேசுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கிறேன். எந்த தொகுதியில இருந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா
சென்னை நார்த் தொகுதியிலேருந்து வட சென்னை தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கிறோம். பேசிக்கா நான் என்ன பண்ணுவேன், இங்கே போவேன் நான் பார்லிமெண்ட்டுக்கு. ஆனால் வந்து நான் வந்து ஆனால் ஆட்சி யார் ஃபார்ம் பண்ணிட்டேன், பிஜேபி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் டக்குன்னு எனக்கு பிஜேபியில் சொல்கிறாங்க மினிஸ்டர் பதவி தரேன்னு சொல்லிட்டு, டக்குன்னு நான் மினிஸ்டருக்காக நான் அந்த பதவி போகணும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஜேபி அங்கே ஸ்பீக்கர் இருக்காங்களோ ஹவுஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இவர் வந்து என்ன பண்றாருன்னா வந்து சீட் பண்றாரு, எங்க கட்சியில தேர்ந்தெடுத்துக்கிட்டு எங்க கொள்கைகளா மக்கள் கிட்ட சொல்லிட்டு சீட்டு வாங்கிட்டு அப்ப கட்சி மாறாரு, அதனால இவர் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஸ்பீக்கர் என்ன பண்ணுவாரு, என்ன டிஸ்குவாலிஃபை பண்ணுவாரு. புரியுதுங்களா? டிஸ்குவாலிஃபை இதுதான் கான்செப்ட், தெரிஞ்சுக்கோங்க. இந்த காங்கிரஸ் பிஜேபியில எக்ஸாம் எழுதக்கூடாது, நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி நேம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எக்ஸாம் புரிய வைக்கணும் தான் நான் புரிய வச்சுட்டு இருக்கேன். அடுத்த தமிழகம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இருந்தாலும் வந்து சுப்ரீம் கோர்ட் 1992 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பீக்கர் டிசிஷன் ஃபைனல் கிடையாது, இஸ் சப்ஜெக்ட் டு த ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உடன்பட்டதுன்னு பேசிக்கா சொல்றாங்க. புரிஞ்சுக்கோங்க தமிழக மாணவர்கள். Independence and impartiality. The following provisions ensure the independence and impartiality of the office of the speaker. ஏன்னா independence and impartiality of the speaker. The following provisions ensure the independence and impartiality of the office of the speaker. இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ப்ரொவைடட் வித் செக்யூரிட்டி ஆஃப் த டென்யூர் கொடுக்குது. ஸோ ஒரு ஸ்பீக்கர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கன்னா 5 years அவங்க கேரண்டி தராங்க. இஸ் ரிமூவ்டு பை ரெசல்யூஷன் பாஸ்ட் பை த லோக்சபா பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி. லோக்சபா வந்து ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் பண்ணாதான் வந்து அவரை வந்து என்ன பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும். அது அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியாது. அதே மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 273. இப்போ வந்து 272 + 1 273 இருக்குன்னு அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் வந்து நாட் பை ஆர்டினரி மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் பிரசன்ட் voting சார். அதுக்கப்புறம் வந்து the motion of removal can be considered as discussed only when the support of ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பார்க்கணும் தமிழக மாணவர்களே, அட்லீஸ்ட் 50 மெம்பர்ஸ் என்ன பண்ணணும் வந்து மோஷன் ஆஃப் ரிமூவல் இது ப்ரொபோஸ் பண்ணணும். அப்படி ப்ரொபோஸ் பண்ணாதான் வந்து அவரை டச்சே பண்ண முடியும், டச் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். அது சப்போஸ் வந்து பேசிக்கா அது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேல கையே வைக்க முடியாது. இந்த 50 பேர் வந்து அட்லீஸ்ட் சொன்னாதான் வந்து அவரை ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்னன்னா, இஸ் சேலரிஸ் அண்ட் அலவன்ஸ் ஆர் ஃபிக்ஸடு பை த பார்லிமெண்ட். சுத்திக்கோங்க, பார்லிமெண்ட் தான் அதை ஃபிக்ஸ் பண்றாங்க. தே ஆர் சார்ஜ் அந்த கன்சல்டேட் பண்ணி அப்படின்னா நாட் சப்ஜெக்ட் கண்ட்ரோல் ஆஃப் பார்லிமெண்ட். 2 விஷயம் இருக்குது. எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இருக்குல்ல, சார்ஜுன்னு வந்துச்சுன்னா, சார்ஜ் ஆன் வந்துச்சுனாலே வந்து மெம்பர்ஸ் என்ன பண்ணக்கூடாது, ஓட் கேட்கக்கூடாது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு. எக்ஸ்பெண்டிச்சர் மேடுன்னு ஒன்று வரும். எக்ஸ்பெண்டிச்சர் மேடுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக்காக என்ன பண்ணலாம், சார்ஜ் ஆன் வந்தாலே வந்து அது என்ன பண்ணக்கூடாது, கன்சல்டேட் பண்ணியால ஓட்லாம் போட கூடாது. இதே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் தவிர அந்த இது ஓட்டிங் போடக்கூடாது. ஓட்டிங் போட்டு இல்லை நாங்கள் சம்பளம் கம்மி பண்ணோம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதே எக்ஸ்பெண்டிச்சர் மேடுலாம் வரும், அதெல்லாம் வந்து பார்லிமெண்ட் வந்து செலவு குறைக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். சார்ஜ் ஆன் வந்துச்சுனாலே நீங்கள் கையே வைக்கக்கூடாது. அதுக்கடுத்தது வந்து அவரோட ஒர்க்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் கேனாட் பி டிஸ்கஸ் கிரிட்டிசைஸ் இந்த லோக்சபா எக்ஸப்ட் அண்ட் சப்ஸ்டான்ஷியல் மோஷன்ஸ். சப்ஸ்டான்ஷியல் மோஷன் எதுக்கு கொண்டு வருவாங்கன்னா, அவரோட ரிமூவல் கொண்டு வருவாங்க. அப்போ மட்டும்தான் பேசிக்காக என்ன பண்ணலாம், அவருக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணா, நீங்க இதெல்லாம் தப்பு பண்ணீங்க, அது தவிர அவர் வந்து கிண்டல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து மாதிரி அவரோட ஒரு ஹவுஸ் ரெகுலேட் பண்றதுக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போடுறாங்கன்னா அதெல்லாம் சேலஞ்ச் பண்ணக்கூடாது கோர்ட்ல போயிட்டு, இதெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல சொல்றாங்க. அதே மாதிரி இவர் வந்து ஒரு பில் பாஸ் பண்றாங்க, 270 மெம்பர்ஸ் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, 270 மெம்பர்ஸ் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, அப்படி இருக்கும் போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல இவர் ஸ்பீக்கர் ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா இவர் நடுநிலையா இருக்காரு, புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல வந்து இவர் ஓட்டு போட முடியாது. செகண்ட் இன்ஸ்டன்ஸ்ல தான் என்ன பண்ண முடியும், இவர் வந்து ஓட்டு போட முடியும். ஏன் அப்பதான் வந்து கேஸ்டிங் ஓட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. கேஸ்டிங் ஓட்டு போட்டுட்டு ஸ்பீக்கர் சொல்லலாம் இவருக்கா இல்லை யாராச்சும் ஓட்டு போட்டுட்டு சக்சஸ் கொண்டு வரலாம் பில்ல. புரிஞ்சுக்கோங்க, இதுதான் இங்க cannot vote in first instance சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் மேக்ஸ் த பொசிஷன் ஆஃப் ஸ்பீக்கர் இம்பார்ஷியல் சொல்லியிருக்காங்க. அடுத்த டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா. ஸ்பீக்கர் எப்படி இருக்காங்களோ லோக்சபாவை பொறுத்த வரைக்கும் டெப்டி ஸ்பீக்கர்னு ஒரு ஆள் இருப்பாங்க. நம்ம முன்னாடியே தான் பார்த்தோம். ஸ்பீக்கர் எப்படி இருக்காங்களோ டெப்டி ஸ்பீக்கர் இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து பேசிக்கா மெம்பர்ஸ் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இஸ் எலெக்டட் ஆஃப்டர் த எலெக்ஷன் ஆஃப் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் தேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து டெப்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் நடத்துவாங்க, பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க. இந்த டேட் ஆஃப் எலெக்ஷன் ஆஃப் டெப்டி ஸ்பீக்கர் வந்து யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சப்போஸ் டெப்டி ஸ்பீக்கரும் காலி ஆயிடுச்சுன்னா
லோக்சபா எலெக்ட்ஸ் another members to fill the vacancy. புரியுதுங்களா? The speaker, deputy speaker remain in office usually during the life of the Lok Sabha. லோக்சபாவோட லைஃப்னா ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி டெப்டி ஸ்பீக்கரும் வந்து அத்தனை அந்த 5 வருஷத்துக்கும் இருப்பாங்க பேசிக்கா. ஓவர் மே வெக்கேட் இஸ் ஆஃபீஸ் எல்லை இன் ஆஃப் தி ஃபாலோயிங் கேஸ். ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஆஃபீஸ் வெக்கேட் பண்ணார். He stopped to be a member of the Lok Sabha. He resigned by writing to the speaker. அவர் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காரு, இல்லை எனக்கு விருப்பம் இல்லை ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இஸ் ரிமூவ்டு பை ரெசல்யூஷன் பாஸ்ட் பை மெஜாரிட்டி ஆஃப் ஆல் த தென் மெம்பர்ஸ் ஆஃப் த லோக்சபா. சப்போஸ் வந்து பேசிக்காக வந்து தமிழகம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நிறைய மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க வந்து சைன் பண்ணிட்டாங்க. அதை நான் சொல்லியிருந்தால மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ். அப்போனா வந்து 50+1 வந்து ரிமூவ் பண்ணலாம். Such a resolution was moved against the giving 14 days notice கொடுக்கணும். அட்வான்ஸ் நோட்டீஸ் அவர் கொடுக்கணும். அவங்களை நாங்கள் ரிமூவ் பண்ண போறோம்னு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெப்டி ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கரோட சபார்டினேட் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, ஸ்பீக்கரோட சபார்டினேட் கிடையாது டெப்டி ஸ்பீக்கரை. டெப்டி ஸ்பீக்கரும் வந்து நல்லா டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் இருக்குன்னா ஹவுஸ் லோக்சபாக்கு தான் அவர் இருப்பார். லோக்சபாக்கு தான் பேசிக்கா அவர் வந்து என்ன பண்ணணும், ரெஸ்பான்சிபிள். அதே மாதிரி ஸ்பீக்கரும் லோக்சபாக்கு தான் பண்ணணும். டெப்டி ஸ்பீக்கர் சாதாரண நாள்லாம் இவர் எம்பியா இருப்பாரு. ஸ்பீக்கர் ஆப்சன்ட் அன்னைக்கு மட்டும் இவர் வந்து டக்குன்னு ஸ்பீக்கர் பதவியே எடுத்துப்பாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கன்வென்ஷனா நடைமுறை அப் டு 10th லோக்சபா என்ன இருந்துச்சுன்னா ஸ்பீக்கரும் டெப்டி ஸ்பீக்கரும் ஆளுங்கட்சியில வந்து வருவாங்க. ஆனா 11th லோக்சபால இருந்து ஒரு கன்வென்ஷன் டெவலப் ஆயிடுச்சு. ரூலிங் பார்ட்டி ஸ்பீக்கர் போஸ்ட்ல இருந்து தேர்ந்தெடுப்பாங்க. போஸ்ட் ஆஃப் டெப்டி ஸ்பீக்கர் வந்து அப்போசிஷன் பார்ட்டில இருந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸ்பீக்கர் டெப்டி ஸ்பீக்கர் வந்து எப்போ ஒரிஜினேட் ஆச்சு, 1921 ஒரிஜினேட் ஆச்சு. அண்டர் த பொசிஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 படி உருவாச்சு. மார்டிகல் ரிஃபார்ம்ஸ்ல உருவாச்சு. அது மட்டும் இல்லாம பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஆஃப் லோக்சபான்னு இருப்பாங்க. அவங்களோட வேலை என்னன்னா இந்த 10 பேர் அட்லீஸ்ட் தேர்ந்தெடுப்பாங்க. மேக்சிமம் 10 பேர் தான். இவங்களோட வேலை என்னன்னா வந்து ஸ்பீக்கரு டெப்டி ஸ்பீக்கர் ஆப்சென்ட் ஆன அன்னைக்கு ஏதாச்சும் ஒருத்தர் 2 பேர் ஆப்சென்ட்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அவை தலைவரா ஸ்பீக்கரா இருந்துக்கிட்டு ஹவுஸ் வழி நடத்துவாங்க. பேனல் ஆஃப் சேர்பர்சன் பின்னால் அதே மாதிரி இந்த பேனல் ஆஃப் சேர்பர்சன் ஸ்பீக்கரால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களே இந்த 10 பேரை இவங்க என்ன பண்ணக்கூடாது, ஸ்பீக்கரும் டெப்டி ஸ்பீக்கரும் ரிசைன் பண்ணிட்டாங்க, இல்லை டெத் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வேக்கண்ட்னா வேற, ஆப்ஷன்னா ஒரு நாளைக்கு ஆப்ஷன் நாளைக்கு வரும். வேக்கண்ட்னா சுத்தமா வர மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ்லாம் வந்து அந்த ஆஃபீஸை ஃபில் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிற நிலைமையில என்ன பண்ணுவாங்க, ஸ்பீக்கர் டியூட்டிஸ்லாம் யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா ஒரு பர்சன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் பேசிக்கா வந்து இந்த என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பீக்கர் வேலையை பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ப்ரோட்டம்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு தமிழக மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். ஹலோ Accorded by the Constitution, Speaker of the last Lok Sabha vacate his office immediately before the first meeting of the Lok Sabha. இவர் 5 years இருக்காருல ஹவுஸ்ல. அப்போ அவர் எப்போ வெக்கேட் பண்ணுவாங்கன்னா இங்க அவை கூடும் போது அவர் வெக்கேட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் போது அங்க அவையில தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களா, இப்போ எம்பிஸ்லாம் இந்தியா ஃபுல்லா தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு 543 எம்பி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணணும், பதவி பிரமாணம் எடுத்து வைக்கணும்ல. அந்த உறுதிமொழியெல்லாம் யார் எடுக்கணும். அப்போ ஒரு ஆளுக்கு என்ன 543 மெம்பர்லயே யாரு சீனியர் மோஸ்ட் பர்சன் பார்ப்பாங்க. சீனியர் மோஸ்ட் பர்சன் பேசிக்கா சீனியர் மோஸ்ட் பர்சனா ஏஜ்ல பார்க்க மாட்டாங்க. அதிக தாட்டி வந்து எம்பியா இந்த லோக்சபால அதிக நாள் இருந்திருப்பாங்கன்னு பார்ப்பாங்க. லோக்சபால அதிக நாள் எந்த எம்பி வந்து ரொம்ப வருஷமா அதிக நாள் அங்க சிட்டிங் எம்பியா இருந்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அந்த எம்பி என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா வந்து பேசிக்கா ப்ரோட்டம் ஸ்பீக்கர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவரோட வேலை ஒண்ணுதான், 2 வேலை தான். இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பதவி பிரமாணம் எடுத்து வைக்கிறது, 2வது ஸ்பீக்கர் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி ஸ்பீக்கரை தேர்ந்தெடுக்கிறது. புரிஞ்சுக்கோங்க, ஸ்பீக்கரை யார் அப்பாயிண்ட் பண்ணோம்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. சீனியர் மோஸ்ட் மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோட்டம் ஸ்பீக்கருக்கு வந்து ஓத் யாரு உறுதிமொழி எடுக்க சொல்லுவாங்கன்னா பிரசிடென்ட்டே எடுக்க சொல்லுவாரு. ப்ரோட்டம் ஸ்பீக்கருக்கு வந்து இது ஸ்பீக்கருக்கு எல்லா அதிகாரமும் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் தி நியூலி எலெக்டட் லோக்சபா. இவர் தான் ஃபர்ஸ்ட் சிட்டிங் உட்காருவாரு. அட்மினிஸ்ட்ரேட் ஓத் டு தி மெம்பர்ஸ் ஏன்னா ஆல்சோ என்ன ஹவுஸ் டு எலெக்ட் நியூ ஸ்பீக்கர்ஸ். பேசிக்கா என்ன பண்ணுவாருன்னா வந்து ஸ்பீக்கர் வந்து நியூ ஸ்பீக்கர் எலெக்ட் பண்றதுக்கு உதவுவாரு. சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா
presiding of the Rajya Sabha is one of the chairman. ராஜ்யசபா இருக்காங்களா, ராஜ்யசபாவோட ஹெட் யாருன்னா வந்து சேர்மேன். சேர்மேன் நம்ம முன்னாடியே பார்த்தோம். வைஸ் பிரசிடென்ட்னா எக்ஸ் அஃபிஷியோனா யார் யாரெல்லாம் வைஸ் பிரசிடென்டா இருப்பாங்களோ அவங்கெல்லாம் இது ராஜ்யசபாவோட சேர்மேனா இருப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. டூரிங் எனி பிரசிடென்ட் ஆக்ட் அஸ் பிரசிடென்ட். சப்போஸ் வந்து ஏதாச்சும் ஒரு முக்கியமான டைம் பிரசிடென்ட் இறந்துட்டாரு, பிரசிடென்ட் ரிசைன் பண்ணிட்டாருன்னா சப்போஸ் அந்த டைம்ல வந்து அவர் வந்து பிரசிடென்ட் ஆக்ட் பண்ண பட்சத்துல அவர் வந்து இந்த சேர்மேன் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா? சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து அவர் ஆபீஸ்ல இருந்து எப்போ ரிமூவ் பண்ண முடியும்னா வைஸ் பிரசிடென்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ராஜ்யசபால வந்து மெஜாரிட்டி ரிசொல்யூஷன் பாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும், புரிஞ்சுக்கோங்க. ராஜ்யசபால எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில பாஸ் பண்ற மாதிரி இருக்கும், லோக்சபால வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில. இதெல்லாம் போன கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டாச்சு, அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெப்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. டெப்டி சேர்மன்னா யாருன்னா இஸ் எலெக்டட் பை த ராஜ்யசபா இட் செல்ஃப் ஃப்ரம் அமாங் இட்ஸ் மெம்பர்ஸ். மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ளேயே ஒரு டெப்டி சேர்மனை தேர்ந்தெடுப்பாங்க. பேசிக்கா அந்த இப்போ ஸ்பீக்கர் இந்த சேர்மன் வந்து அவர் சீட் வந்து வேக்கண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வேலையை யார் எடுத்து பார்ப்பாங்கன்னா டெப்டி சேர்மன் தான் பார்ப்பாரு. ஸோ வந்து புரிஞ்சுக்கோங்க. அவருமே எப்பப்பெல்லாம் கேஸ்ல வந்து வெக்கேட் பண்ண ஒரு ஆஃபீஸ்னா இஸ் ஏ ஸ்டாப் மெம்பர் ஆஃப் த ராஜ்யசபா இஸ் ரைட்டிங் டு சேர்மனுக்கு எழுதி கொடுத்துறாரு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு, இல்லாட்டினா ஒரு ரெசல்யூஷன்ஸ் மெஜாரிட்டி ஆஃப் ஆல் தி தென் மெம்பர்ஸ் எஃபெக்டிவ் மெஜாரிட்டியில் சொல்றாங்க பாஸ் பண்ணி பேசிக்காக வந்து அவரே ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த ரிமூவல் எப்போன்னா 14 days நோட்டீஸ் கொடுக்கணும். தமிழக மாணவர்கள் தெரிஞ்சுக்கோங்க, 14 days நோட்டீஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் அந்த ரிமூவல் ப்ராசஸை ஆன் பண்ண முடியும். அதே மாதிரி டெப்டி சேர்மன் என்னன்னா வந்து இஸ் நாட் சபார்டினேட் டு த சேர்மன். டெப்டி சேர்மன் வந்து பேசிக்கா என்ன புரிஞ்சுக்கணும்னா தமிழக மாணவர்கள் வந்து இவரோட சபார்டினேட் கிடையாது, இவங்க 2 பேருமே தான் ஈக்குவல். இவர் ஆப்சன்ட் அப்போ இவருக்கு பதவி வரும், அவ்வளவுதான். மற்ற நாள்ல சாதா ராஜ்யசபா எம்பியா இருப்பாரு, மாநிலங்களவை எம்பி. பேனல் ஆஃப் வைஸ் சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா. தமிழக மாணவர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ரூல்ஸ் ஆஃப் ராஜ்யசபா சேர்மேன் நாமினேட் சொன்னாங்க பேனல் ஆஃப் சேர்பர்சன் சார், புரிஞ்சுக்கீங்களா? அவங்களே தான் தேர்ந்தெடுப்பாங்களா. இந்த ராஜ்யசபா சேர்மன் தான் வைஸ் பிரசிடென்ட் தான் தேர்ந்தெடுப்பாரு. இந்த பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் வைஸ் சேர்பர்சன்ஸ் எதுக்கு நான் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா வந்து சப்போஸ் வந்து ஸ்பீக்கரும் டெப்டி ஸ்பீக்கரும் ஆப்சென்ட் ஆயிட்டாங்கன்னா வைஸ் சேர்பர்சன்ல மெம்பர் யாராச்சும் ஒரு ஆள் தான் வந்து அங்க போயிட்டு அவையை தலைமை தாங்கிறதுக்கு. செக்ரட்டரியேட் ஆஃப் பார்லிமெண்ட். பேசிக்கா வந்து ஒவ்வொரு பார்லிமெண்ட்டுக்கும் செப்பரேட் செக்ரட்டரியல் ஸ்டாஃப் இருப்பாங்க, ஏன்னா உங்களுக்கு ஒர்க் எல்லாம் இருக்கும்ல. அதுக்கப்புறம் தோ கேன் பி சப்போஸ் போத் ஹவுஸ்க்கும் காமனா இருக்குமா. த ரெக்ரூட்மெண்ட் சர்வீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை த பார்லிமெண்ட். இப்போ அந்த மெம்பர்ஸ்ல வந்து இப்போ ஆக்சுவலா பார்லிமெண்ட்டே எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க பேசிக்கா சில அதுக்கெல்லாம் ரெக்ரூட்மெண்ட்லாம் பார்லிமெண்ட்டே டைரக்டா ரெக்ரூட் பண்ணாங்க. லோக்சபா ராஜ்யசபா செக்ரட்டரியேட் சொல்லி சொல்றாங்க, ரெக்ரூட் பண்ணி எக்ஸாம் வச்சிருக்காங்க. The secretary of each house is headed by the secretary general. இதுக்கு யார் ஹெட் தலைமை தாங்குறாங்கன்னா செக்ரட்டரி ஜெனரல் தான் தலைமை தாங்குறாங்க. இஸ் த ஹவுஸ் பர்மனன்ட் ஆஃபீஸர் அண்ட் அப்பாயின்டட் பை த பிரெசைடிங் ஆஃபீஸர். செக்ரட்டரி ஜெனரல் தான் வந்து ஹவுஸோட பர்மனன்ட் ஆஃபீஸர். அந்த லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் தனித்தனி செக்ரட்டரி ஜெனரல் இருப்பாங்க, அவங்க தான் அந்த எல்லா பொறுப்பையும் எடுத்து கட்டி நடத்தணும். அதே மாதிரி வந்து அவங்கள யார் அப்பாயின்ட் பண்ணுவோம்னா பிரெசைடிங் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ராஜ்யசபால வந்து வைஸ் சேர்மன் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, லோக்சபால வந்து ஸ்பீக்கர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க செக்ரட்டரி ஜெனரல். யூஸ்வலா செக்ரட்டரி ஜெனரல் யார் இருப்பாங்கன்னா சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. லீடர்ஸ் இந்த பார்லிமெண்ட். தமிழக மாநிலம் என்ன புரிஞ்சுக்கணும்னா வந்து ஒரு பார்லிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லீடர் ஆஃப் தி ஹவுஸ்ன்னு இருப்பாங்க. லீடர் ஆஃப் தி ஹவுஸ்னா என்னன்னா வந்து யூஸ்வலா வந்து பிரைம் மினிஸ்டர் தான் லீடர் ஆஃப் தி ஹவுஸா இருப்பாரு. சப்போஸ் லோக்சபால வந்து பிரைம் மினிஸ்டர் ஜெயிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தான் லீடர் ஆஃப் தி ஹவுஸா இருந்திருப்பாரு. ராஜ்யசபால வந்து அவர் யாரு கை காண்கிறாரோ அவங்க தான் வந்து லீடர் ஆஃப் தி ஹவுஸா இருப்பாங்க. சப்போஸ் பிரைம் மினிஸ்டர் ராஜ்யசபால வந்திருந்தாருன்னா அவர் டிஃபேக்டோ அவர் தான் லீடர் ஆஃப் தி ஹவுஸ் இருப்பாங்க. லோக்சபால அவர் யாரை ஏதாச்சும் சீனியர் அமைச்சர் கை காமிப்பாங்க, அவங்க வந்து லீடர் ஆஃப் தி ஹவுஸா இருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். லீடர் ஆஃப் அப்போசிஷன் என்னன்னா வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லுவாங்க. இது பேசிக்கா ஆளுங்கட்சி தலைவர். லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்கட்சி தலைவர். In each house of parliament, there is a leader of opposition. The leader of the largest opposition party having not is 1/10 of the seat மேல இருக்க பார்ட்டி தான் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆக முடியும்.
இதுக்கு என்ன பெனிஃபிட்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு இந்த லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர் ஸ்டேட்டஸ் தருவாங்க, புரியுதுங்களா? மத்திய அமைச்சர்கள சீனியர் அமைச்சர்கள் ஒரு 10 பேர் இருப்பாங்களா, அந்த கேபினெட் மந்திரி பதவி தருவாங்க. ஏன்னா வந்து இதுல மொத்த ஒரு அப்போசிஷன் கவர்மெண்ட்டுக்கே அப்போசிஷன் பார்ட்டிக்கு அவர் தான் தலைவர் போது அவர் அரசு பதவி மாதிரி வச்சுக்கோங்க. லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு கேபினெட் மினிஸ்டருக்கு ஈக்குவல் பதவியா அதை கன்சிடர் பண்ணுவாங்க. எங்க கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ரேங்க் ஆஃப் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் ஒன்று இருக்குது, அதுல வந்து கொடுப்பாங்க. அதான் இங்க போட்டிருக்காங்க. தி லீடர் ஆஃப் அப்போசிஷன் லோக்சபா ராஜ்யசபா அக்கார்ட் ஸ்டாச்சுரி ரெகனைசேஷன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்கல, ஆனால் ஸ்டாச்சுரி பார்லிமெண்ட் ரெகனைசேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, சேலரி அலவன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஈக்குவல் டு கேபினெட் மினிஸ்டர். கேபினெட் மினிஸ்டர் போகிற காரு, பங்களா, அதுக்கப்புறம் வந்து சின்ன ஃப்ளைட்லாம் தருவாங்க, அதெல்லாம் இவங்களுக்கு தருவாங்க. விப்புனா வந்து கொறடான்னு சொல்லுவாங்க தமிழோட. பேசிக்கா இவரோட வேலை என்ன தெரியுமா, லீடர் ஆஃப் த ஹவுஸ் வந்து வாய் வார்த்தையை சொல்லிட்டு போனதை வந்து இவர் என்ன பண்ணணும், நடைமுறை பண்ணணும், பிராக்டிஸ் பண்ண வைக்கணும், புரியுதுங்களா? பார்த்தா நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், லோக்சபால இவங்க கட்சி ஆளுங்க ஒரு 200 பேர் இருக்காங்கன்னா 200 பேரை இவர் வந்து விப்பு வழி நடத்துவாரு. இது ஒரு பாலிசி வருது, பாலிசி கொண்டு வராங்க. ஆப்ஷன் ஏபி இருக்குது, தலைவர் லீடர் ஆஃப் த ஹவுஸ் சொல்லிடுறாரு, ஏ தான் எல்லாம் ஓட்டு போட சொல்லிட்டு விப்பு கிட்ட சொல்றாரு. விப்பு என்ன பண்ணுது, 200 பேரையும் கூப்பிட்டு போய் சொல்லணும், நீங்க எல்லாம் ஏல தான் போடணும், போடுற அன்னைக்கு எலெக்ஷன் அந்த ஓட்டிங் அப்போ வந்து பார்த்து போடுங்க, பில யாராச்சும் தப்பா குத்திட்டு போறீங்க, இல்லாட்டினா வந்து பேசிக்கா வந்து அன்னைக்கு யாராச்சும் ஆப்ஷன் போட்டீங்கன்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு வந்து இவர் என்னன்னா வந்து கிளாஸ் லீடர் மாதிரி எல்லாரையும் அந்த 200 பேரையும் கண்காணிச்சுட்டே இருப்பாரு. ஏதாச்சும் தப்பு பண்ணா வந்து லீடர் ஆஃப் த ஹவுஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவாரு. போட்டு கொடுத்துற லீடர் ஆஃப் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த மெம்பர்ஸை வந்து கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க, புரியுதுங்களா? இது இந்த பாலிசி தான் ஃபாலோ பண்ணுவாங்க பேசிக்கா. பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா வந்து லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் வந்து நாட் மென்ஷன் இன் த கான்ஸ்டியூஷன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து மென்ஷன் இந்த ரூல்ஸ் ஆஃப் தி ஹவுஸ் பார்லிமெண்டரி ஸ்டாச்சர் ரெஸ்பெக்டிவ்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரூல்ஸ் ஆஃப் தி ஹவுஸ்னு வந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்து ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க, அதுவும் வந்து லால எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து இந்த விப்பு பதவி வந்து எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, கான்ஸ்டியூஷன்லயும் மென்ஷன் பண்ணல, ரூல்ஸ் ஆஃப் தி ஹவுஸ்லயும் மென்ஷன் பண்ணல, பார்லிமெண்டரி ஸ்டாச்சர்லயும் மென்ஷன் பண்ணல. திஸ் பேஸ்ட் ஆன் த கன்வென்ஷன் ஆஃப் தி பார்லிமெண்டரி கவர்மெண்ட். And it is based on the convention of the parliamentary government. பிரிட்டிஷ்ல வந்து என்ன இருக்குது, பிரிட்டன்ல வந்து பார்லிமெண்டரி கவர்மெண்ட், அந்த பார்லிமெண்டரி கவர்மெண்ட் பிரின்சிபல்ஸ் எங்கெங்கெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த விப் ஆஃபீஸ் கிரியேட் ஆகும். அதான் அதே மாதிரி எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ரூலிங் ஆர் அப்போசிஷன் ஆஸ் இஸ் ஓன் விப் இந்த பார்லிமெண்ட். ஸோ இது வந்து விப் வந்து எத்தனை பார்ட்டி இருக்கோ அத்தனை பார்ட்டிக்கும் விப்பு கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும், அசிஸ்டன்ட் டு ஃப்ளோர் லீடர், நான் முன்னாடி சொன்னதுதான், அந்த லீடர் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் ஆர் சப்போஸ் டு ஃபாலோ டேரக்டிவ் கிவன் பை தி விப். என்னென்ன விப் டைரக்டிவ்ஸ் மெம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ வந்து மெம்பர்ஸ்லாம் வந்து விப்போட இதாக பண்ணணும், இல்லைன்னா அதர் பை டிசிப்ளினரி ஆக்ஷன் கேன் பி டேக்கன். செஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட். பேசிக்கா தமிழக மாநிலம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்து செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்னா சம்மன். சம்மன்னா வந்து சம்மன்னு ப்ரோகு. சம்மன்னா அவையை கூட்டுறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கூட்டுறது. ப்ரோகுனா டிசால்வ், இதை கலைக்கிறது. இது ரெண்டுமே யார் பண்ற அதிகாரம் இருக்குன்னா இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் பண்ண அதிகாரம் இருக்குது. அவர் டைம் டு டைம் என்ன பண்ணுவார், ஈச் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் கூப்பிடுவாரு, அப்புறம் முடிச்சு விட்டுருவாரு. அதே மாதிரி மேக்ஸிமம் கேப் ஆஃப் 2 செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் என்ன, கேன் நாட் பி மோர் தென் 6 months, புரியுதுங்களா? இப்போ அவங்க தெளிவாக என்னன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அட்லீஸ்ட் டுவைஸ் இயராச்சும் அட்லீஸ்ட் கூடி இருக்கணும்னு சொல்றாங்க. யூஸ்வலா 3 சீசன் இருக்கணும், ஒரு வருஷத்துல 3 சீசன் நடத்திருக்கணும் 1 yearல. என்னென்ன சீசன் பாத்தீங்கன்னா பிப்ரவரி டு மே வந்து பட்ஜெட் செஷன் நடந்திருக்கணும், மான்சூன் செஷன் ஜூலை டு செப்டம்பர் நடந்திருக்கணும், வின்டர் செஷன் நவம்பர் டு டிசம்பர் நடந்திருக்கணும். ஆக்சுவலாக இந்த 2 மாசம் நடுவில் இருக்குல்ல, ஜூன் ஒரு மாசம், அக்டோபர் ஒரு மாசம், ஜான்வரி, இதெல்லாம் லீவ் கொடுக்குறாங்களா,
சப்போஸ் ஏதாச்சும் ஒரு காரணத்தினால அவை நடத்தணும்னா 6 மாசத்துக்கு இந்த ஒரு மாசம் கேப்லேயே இன்னொரு அவை நடக்குது இல்ல, அந்த டைம்குள்ள சப்போஸ் நடக்க முடியலைன்னா 6 மாசத்துக்குள்ள ஏதாச்சும் பண்ணியாச்சும் நடத்தி ஆகணும்னு தான் அங்க தெளிவா சொல்றாங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு மாசத்துல அடுத்த பட்ஜெட் செஷன் வந்து ஒரு மாசத்துலயே மானிட்டரைசேஷன் ஆரம்பிக்கும். அப்படி இருக்க பட்சத்துல வந்து பேசிக்கா வந்து சப்போஸ் இந்த செஷன் நடத்த முடியல, மான்சூன் செஷன் நடத்தாம இருந்துட்டாங்கன்னா உடனே அந்த 6 மாசத்துக்குள்ள விண்டர் ஏதாச்சும் செஷன் நடத்தி தான் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செஷன் நடத்துறதுலாம் கம்பல்சரி. செஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட்னா என்னன்னா வந்து பீரியட் ஸ்பேனிங் வித் த ஃபர்ஸ்ட் சிட்டிங் ஆஃப் த ஹவுஸ் அண்ட் ப்ரொபகேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு டே 1ன்னு வச்சுக்கோங்களேன். இதான் செஷன் ஆஃப் தி பார்லிமெண்ட். இந்த டே 1லேருந்து டே 90 வச்சுக்கோங்க. இதுக்குள்ள வந்து நிறைய சிட்டிங்ஸ் நடக்கும் ஹவுஸ். அது எல்லாமே என்ன இருக்கும்னா வந்து இதெல்லாம் வந்து செஷன்ஸ்குள்ள தான் அடங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, ஒவ்வொரு செஷன்லயும் வந்து மீட்டிங்ஸ் இருக்கும். இப்போ டே 1ல வந்து 2 மீட்டிங் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் செக்ஷன் மீட்டிங், ஈவினிங் செக்ஷன் மீட்டிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இருக்கிறோம். இவங்கெல்லாம் பேசிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து எல்லா விவாதம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பில்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. வேற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அதே மாதிரி இப்போ பட்ஜெட் செஷன் பார்த்தாச்சு. மான்சூன் செஷன் இந்த நடுவில் ஒரு மாசம் இருக்குல்ல, இது லீவ். இந்த ஒரு மாசம் என்ன சொல்லுவாங்கன்னா ரிசர்ச் சொல்லுவாங்க. இந்த பீரியட்ல வந்து அங்க அவை நடந்திருக்காது. லோக்சபாவை பத்தி தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றோம். லோக்சபால வந்து இந்த அவை வந்து எம்டியா இருக்கும். ஏன்னா வந்து கேப் விட்டுருப்பாங்க. 1 மந்த் டு 1 மந்த் கேப்ல தான் பேசிக்கா வந்து இந்த பீரியட்ல இருக்குல்ல, பார்லிமெண்ட் கூடாத பீரியட்ல ரெசஸ்ன்னு சொல்றாங்க. அட்ஜார்ன்மெண்ட் என்னன்னா செஷன் ஆஃப் பார்லிமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி மீட்டிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு 2 மீட்டிங் இருக்கும். மார்னிங் சிட்டிங் 11 AM to 1 PM இருக்கும். போஸ்ட் லஞ்ச் சிட்டிங் 2 PM to 6 மீட்டிங் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. A sitting of parliament can be terminated by adjournment or adjournment sindi or publication or dissolution of the house. So sitting of the parliament இப்போ மார்னிங் சிட்டிங் என்ன பண்ணலாம்னா, இப்போ சண்டை போட்டுட்டே இருக்காங்க. நம்ம பாக்குறோம் லோக்சபால வந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க மெம்பர்ஸ். அப்ப என்ன பண்ணிடலாம், ஸ்பீக்கரை அட்ஜார்ன்மெண்ட் பண்றாங்கன்னா அவையை ஒத்தி வச்சிருக்கேன்னு போயிடலாம். ரொம்ப சண்டை போட்டுறாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்காங்கன்னா அட்ஜார்ன்மெண்ட் சிண்டின்னு சொல்றான். நான் அவையை வந்து எப்போ கூட்டு திரும்பி கூட்டுறதை நான் சொல்ல மாட்டேன். நான் கூட்டுற வரைக்கும் அவை கலைஞ்சிருக்கும்னு சொல்லலாம். அட்ஜார்ன்மெண்ட்னா வெறும் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் காலையில 11 இன்னைக்கு 1 டே அட்ஜார்ன்மெண்ட் மாதிரி ஒன் செஷன். இப்போ 11 AM அட்ஜார்ன்மெண்ட் நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, 1 PM வரைக்கும் கிடையாது. அடுத்தது போஸ்ட் லஞ்ச் வந்து வரும். இதே நான் அட்ஜார்ன்மெண்ட் சிண்டின்னு நான் சொல்லிட்டேன்னா வந்து பேசிக்கா நான் கூட்டுற வரைக்கும் அந்த செஷனே கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, பார்லிமெண்ட் நடக்காது. அதே மாதிரி ப்ரொபகேஷன்னா வந்து ஸ்பீக்கர் என்ன வந்து பிரசிடென்ட் என்ன பண்றாருன்னா அவையை முடிச்சு விட்டுறாரு, க்ளோஸ் பண்ணி விட்டுறாரு பேசிக்கா. அதை ப்ரொபகேஷன் சொல்லுவோம். இல்லாட்டினா வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு லோக்சபா நம்பிக்கை இல்லைன்னு பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, இது ரெண்டுமே பிரசிடென்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் 2 ஸ்பீக்கர் பண்ண முடியும். இந்த ப்ரொபகேஷன் டிசொல்யூஷன் தான் லோக்சபா மேல நம்பிக்கை இல்லைன்னு என்ன பண்ணலாம்னா வந்து கலைச்சு விட்டுட்டு போயிடலாம். புரியுதுங்களா? அப்படி வந்து கலைச்சு விட்டுட்டு போறாருன்னு வச்சுக்கோங்களேன். கலைச்சு விட்டுட்டு போறாருன்னா வந்து அப்பயும் அந்த ஃபுல்லாவே சிட்டிங்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் க்ளோஸ் ஆயிடும். அட்ஜார்ன்மெண்ட் வந்து அவர் வந்து குறிப்பிட்டு ஒரு தேதி குறிப்பிட்டு சொன்னான்னா அட்ஜார்ன்மெண்ட் ஒரு 2 6 டே 6 வீக் இருக்கு. அட்ஜார்ன்மெண்ட் சிண்டினா அவர் திருப்பி கூட்டுற வரைக்கும் அது வந்து அந்த ஹவுஸ் கலைஞ்சுதான் இருக்கும். டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. அட்ஜார்ன்மெண்ட் சிண்டினா ஒண்ணுமே கிடையாதுங்க. சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட்டை இன்டெஃபினைட் பீரியடா க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. அவர் என்ன சொல்லுவாரு, நான் கூப்பிடுற வரைக்கும் வந்து கிடையாது, ஹவுஸ் வந்து அட்ஜார்ன்டு சொல்லுவாரு. அவர் எப்போ கூப்பிடுறாரோ திருப்பி அப்போதான் ஆக போறோம். அட்ஜார்ன்மெண்ட் சிண்டி இப்போ யார்கிட்ட இருக்குன்னா ஸ்பீக்கர் கிட்ட இருக்கும். அங்க வந்து ராஜ்யசபால சேர்மேன் கிட்ட இருக்கும். ஆனா வந்து அவர் ஒரு டேட் குறிப்பிட்டிருப்பாரு. அதுக்கு முன்னாடியுமே வந்து அவர் அவையை கூப்பிட்டுலாம். பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொபகேஷன் ஒன்ஸ் வந்து ஸ்பீக்கர் சேர்மன் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹவுஸ் அட்ஜார்ன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, அந்த செஷனை க்ளோஸ் பண்ணுவார். செஷனை ஆரம்பிக்கிறதுக்கும் க்ளோஸ் பண்றதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம், பிரசிடென்ட்டுக்கு தானே. அவர் வந்து ஒன்ஸ் ஸ்பீக்கர் சேர்மன் என்ன பண்ணிட்டாரு, அட்ஜார்ன்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவையை க்ளோஸ் பண்றோம்னு அதிகாரம் கொடுத்துட்டாங்கன்னா
யூஸ்வலா இந்த இவங்க வந்து என்ன சொல்றாங்க, அட்ஜாயின் பண்ணா அவ்வளவுதான், அவை ஒத்தி வச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசிக்கா வந்து என்ன பண்ணுவாங்க, பிரசிடென்ட் என்ன பண்ணுவாங்க, ப்ரோகேஷன் போட்டாங்கன்னா பேசிக்கா அந்த அவை முடிஞ்சிச்சு. பட்ஜெட் செஷன் 1ல இருந்து 90 நாள் 90 டேஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்பீக்கர் சேர்மன் என்ன பண்ணுவாங்க, அட்ஜாயின்மெண்ட் போட்டுருவாங்க. அட்ஜாயின்மெண்ட் போட்டோடனே கொஞ்ச நாள்ல வந்து பிரசிடென்ட் வந்து இதை அவருக்கு ப்ரோபகேஷன் போட்டதான் க்ளோஸ் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவார், நோட்டிஃபிகேஷன் வச்சு முடிச்சுட்டுருவாரு. அதே மாதிரி இந்த 90 நாளுக்கு முன்னாடியே பிரசிடென்ட் சப்போஸ் ஏதாச்சும் சரியில்லைன்னு நினைச்சாங்கன்னா அப்போ கூட ஒரு ப்ரொவோகேஷன் போட்டுட்டு ஹவுஸை க்ளோஸ் பண்ண முடிஞ்சிடும். டிசொல்யூஷன் பார்க்க போறோம். ராஜ்யசபா என்னன்னு, இந்த அச்சான் சிண்டி ப்ரொகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எதுக்கு யூட்டிலைஸ் ஆகும், போத் லோக்சபா ராஜ்யசபாவுக்கு வரும். ஆனா வந்து டிசொல்யூஷன் மட்டும் பாத்தீங்கன்னா ராஜ்யசபா வராது. ஏன்னா ராஜ்யசபா பர்மனன்ட் ஹவுஸ், அதை டிசால்வ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி சொல்றேன்னா, லோக்சபால எம்பி தேர்ந்தெடுத்தாங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. இதுல ராஜ்யசபால 6 இயர்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. சப்போஸ் பிரசிடென்ட்டுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் எப்போ நம்பிக்கிறாரோ லோக்சபா டிசால்வ் பண்ணிடலாம். ஆனா ராஜ்யசபாவா அப்படி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு மெம்பர் 6 வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க 6 வருஷம் அப்படியே இருப்பாங்க. ரெசல்யூஷன் பண்ணிட்டாருன்னா அந்த ஆட்சி முடிஞ்சிடுச்சு. அடுத்த ஆட்சி எலெக்ஷன், ஜெனரல் எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்களே, அதுதான் ரெசல்யூஷன். 2 விதத்துல நடக்கும். ஆட்டோமேட்டிக் ரெசல்யூஷன், அந்த 5 இயர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நடக்கும். இல்லாட்டினா வந்து இந்த சப்போஸ் எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்போ 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்போ அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். ஆனா வந்து பிரசிடென்ட் டிசால்வ் பண்ணிட்டாருன்னா வந்து அவ அப்பயும் கலைஞ்சிடும். இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே பிரசிடென்ட் என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். புரியுதுங்களா? பிரசிடென்ட் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டா சப்போஸ் வந்து பேசிக்கா வந்து என்ன நடக்கும்னா வந்து அவை நடக்காது. புரிஞ்சுக்கோங்க தமிழக மாணவர்கள். க்ளோஸ் பண்ணி விட்டா ஜெனரல் எலெக்ஷன் வச்சுட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பேசிக்கா நடத்த முடியும். அதே மாதிரி இந்த லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா ஆல் பிசினஸ் இன்க்ளூடிங் த பில்ஸ், மோஷன்ஸ், ரெசல்யூஷன், நோட்டீஸ், பெட்டிஷன்ஸ் எல்லாமே லேப்ஸ் ஆயிடும்னா அதோட முடிஞ்சிடும். புதுசா வந்து இதெல்லாம் அடுத்த லோக்சபால டிசால்வ் ஆயிட்டதுக்கு அப்புறம் வந்து அடுத்த லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு போனா இங்க இருக்க பில்ஸ், இங்க இருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அங்க கொண்டு வர மாட்டாங்க. அப்படியே போட்டுருவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. இங்க இவங்க என்ன, இங்க புது மெம்பர்ஸ் என்ன ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வராங்களோ அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாலும் சில பில்ஸ், பெண்டிங் அஷூரன்ஸ்லாம் வந்து எக்ஸாமின் பை த கவர்மெண்ட் அஷூரன்ஸ் பண்ணிட்டு சப்போஸ் இந்த இந்த சில பில்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கமிட்டி அண்ட் கவர்மெண்ட் அஷூரன்ஸ்னு ஒரு கமிட்டி இருக்காங்க, கமிச்சுட்டு அனலைசிஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி அனலைசிஸ் பண்ற இது எதுவுமே வந்து அந்த ரிசல்யூஷன் ஆஃப் லோக்சபால கேன்சல் ஆகாது. இவங்க கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் அஷூரன்ஸ் அனலைசிஸ் பண்ணிட்டு புதுசா வர லோக்சபா கிட்ட கொடுப்பாங்க. அந்த லோக்சபா என்ன பண்ணுவோம், அக்செப்டும் பண்ணிக்கலாம், ரிஜெக்டும் பண்ணிக்கலாம். The position with respect to lapsing of the bill as follows, sir. A bill pending in the Lok Sabha lapses. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லோக்சபால ஒரு பில் பெண்டிங்கா பில்லை வச்சு எந்தெந்த பில் வந்து ரிசொல்யூஷன் அப்போ வந்து லேப்ஸ் ஆகும், ஆகாது, ஆகும். இது ரெண்டு தெளிவா சொல்றாங்க. இது பில்லிங் கொஸ்டினா வரல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹலோ பில் பெண்டிங் இந்த லோக்சபா லேப்சஸ். லோக்சபால இருந்து எந்த பில்லு ஒரிஜினேட் ஆகுது, இல்லை லோக்சபால பாஸ் ஆயிருக்கு, இதெல்லாம் டிசால்வ் ஆயிடும். லோக்சபா தான் டிசால்வ் ஆயிடுச்சு. இதே ராஜ்யசபால இருந்து ஒரு பில்லு வந்து ஒரிஜினேட் ஆயிருக்குது, இல்லைன்னா பாஸ்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பிரசிடென்ட் கன்சிடரேஷன்ல இருக்குன்னா சார்ஜ் ஹெட்டிங் போட்டிருக்காரு, இல்லை பிரசிடென்ட்டோட ரீகன்சிடரேஷன் பண்ணாங்கன்னா இந்த பில்ஸ்லாம் வந்து லேப்ஸ் ஆகாது. இதான் சொல்லணும். லோக்சபா பில் பெண்டிங் இந்த லோக்சபா இது ஒரிஜினேட்டிங் த லோக்சபா டிரான்ஸ்மிட்டட் இட் டு ராஜ்யசபா லேப்சஸ். பில் பாஸ்ட் பை த லோக்சபா லேப்சஸ். பில் நாட் பை இப்போ பில் எங்கேயுமே பாஸ் இல்லை, சார்ஜ் ஹெட்டிங் வந்து டஸ் நாட் லேப்ஸ். பெண்டிங் இந்த ராஜ்யசபா பில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆக்சுவலா ராஜ்யசபாலேருந்து ரீசெட் ஆகிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ராஜ்யசபா கலைக்க முடியாது. பில் பாஸ் பை போத் ஹவுஸ் அசென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் கைக்கு இருக்குல்ல, ஏன்னா பில் வந்து பிரசிடென்ட் சைன் பண்ண தான் ஆகிட்டாங்கல்ல, அதுலேயும் க்ளோஸ்ட் ஆகாது. பில் பாஸ் பை த போத் ஹவுஸ் பட் ரிட்டன் பை த பிரசிடென்ட். ஏலையும் பாஸ்ட் ஆயிடுச்சு, பிலையும் பாஸ்ட் ஆயிடுச்சு.
அப்போ ஆனா இந்த பிரசிடென்ட் என்ன பண்றாரு, ரீகன்சைஸ் பண்ணி அனுப்பிச்சோம் பில்ஸ் வந்து லேப்ஸ் ஆகாது. புரிஞ்சுக்கோங்க. இப்போ 14th லோக்சபான்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து நிறைய பில் எமர்ஜ் ஆயிருக்கும். டிசல்யூஷன் வந்து ஆயிடுச்சு. எலெக்ஷன் முடிஞ்சு திருப்பி ஒரு 15th லோக்சபா போடுது. இங்க இருக்க சில பில்ஸ் வந்து எந்தெந்த பில்ஸ்லாம் வந்து இங்க லேப்ஸ் ஆகும், லேப்ஸ் ஆகாது. இது ரெண்டத்தை தான் இங்க மேஜரா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நீ கிளாஸ் அதோட முடிஞ்சிச்சு. அவ்வளவுதாங்க. அடுத்த செஷன் நம்ம வந்து பார்லிமெண்ட் கண்டினியூ பார்க்கலாம். 5 கிளாஸ் ஒரு மேக்சிமம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஃபீவரா இருக்கிறதுனால தான் ஆக்சுவலா நம்மளால கொண்டு போக முடியல. ஆக்சுவலா நம்ம ஃபியூச்சர்ல நம்ம கிளாஸ் பார்க்கலாம். நம்ம நன்றி.